அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பவி. என்னடா ஜதுவை கணக்கு யோசிக்காதீங்க. ஜது கொஞ்சம் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு காட்டி கனடாவில் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்படியான வீடியோஸ், அதாவது டெக் சம்பந்தமான வீடியோஸ், மற்றது உங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ, அந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நிறைய நாள் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதுக்கு டைமும் கிடைக்கல. பட் இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறபடியாக எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தால் உங்களுக்கு கட்டாயம் எப்படியும் ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதில் எப்படி மணி அதாவது ஃபேஸ்புக் எல்லாருமே நார்மலாக ரெகுலரான பீப்புள்ஸ் எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வர ரீல்ஸோ சரி, ஏதாச்சும் நியூஸோ சரி, ஏதாவது அவங்க நார்மலாக அவங்களோட பொழுதுபோக்குக்காக மட்டுமே அந்த ஃபேஸ்புக்லையும் நிறைய பயனளிக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஃபேஸ்புக்லையும் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு உங்களோட பேஜ், அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க, அதில் அந்த ஃபேஸ்புக்கின் ஊடாகவே நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ண வேண்டிய வரும். அந்த பேஜின் ஊடாக நீங்கள் மொனிட்டைஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் போடுற ரீல்ஸுக்கோ சரி, அதாவது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். இப்போ அடுத்தவங்களோட எடுத்து நீங்கள் உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்க கொப்ரேட் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மணி வராது. கணக்காக குழப்பம்னு யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். உங்களுக்கு அதில் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குமென்னு சொன்னால், உங்களுக்கு ஃபேஸ்புக் ஒன்று இருக்கணும். அந்த ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு பேஜ் ஒன்று இருக்கணும். அந்த பேஜ் நீங்கள் கொஞ்சம் காலம் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நீங்கள் குவாலிட்டியான கண்டென்ட் போடும்போது சரி, உங்களோட ஃபோட்டோஸோ சரி போட்டு உங்களுக்குரிய ஃபேன் பேஜை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டென்ட் மானிட்டைஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே உடனே கிடைக்காது. நீங்கள் போடுற வீடியோஸை சரி, நீங்கள் போடுற ஃபோட்டோஸ், அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களோட கைட்லைன்ஸுக்கு கீழே கட்டுப்படுமா இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அந்த எலிஜிபிள் கட்டாயம் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே காட்டுறேன். எனக்கு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முதல் தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி தெரியும். பட் நான் இதில் பெருசாக மெயின் பண்ணல. பட் எனக்கு இது கிடைச்சதுக்கு பிறகு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறப்போ நீங்களும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு மணி உங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தால் உங்களுக்கு மணி வரும்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏதோ ஒரு இன்கமுக்காக, ஏதோ ஒரு தேவைக்கான இருந்தால் நீங்கள் மணியை யூஸ் பண்ணி கொள்ளலாம். வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்க. இது எங்களோட ஃபேஸ்புக் சேனல், அதாவது யூடியூப் சேனல் மாதிரி ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் இதுக்கு மெயினாக ஒரு ஃபேஸ்புக் தேவை. அதாவது ஃபேஸ்புக் நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணுற ஃபேஸ்புக் நார்மலாக இருக்கணும். இது நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இதன் மூலமாக போய் தான் பாருங்க. இது ஃபேஸ்புக். இதில் 4 சமூகத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ். இதாவது இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பேஜில் அவ்வளோ ஃபாலோவர்ஸுக்கு மாறும். எவ்வளோ பேரும் உங்களை ஃபாலோ பண்ணலாம், எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஓகே, இது எங்களோட ஒஃபிஷியல் ஃபேஸ்புக். ஓகே, இப்போ நான் இதில் எங்களோட சேனலை காட்டுறேன். அதுக்கு இன்கம்மையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். சரிங்களா? இதில் அனலைட்டிக்ஸ்ன்னு சொல்லி இதில் 2வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுதான் எங்களோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு சொல்லி இப்படி ஓப்பன் பண்ணாலே வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே காட்டுறேன். எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது, ரீல்ஸுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஃபோட்டோஸுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். இதில் கண்டென்ட் அமைக்கணும்னு சொன்னால் இதில் பாருங்க, இவ்வளவு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகே,
நாங்கள் நார்மலாக அப்லோட் இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி யோசிச்சுக்கோங்க, பொழுதுபோக்குக்கு அப்லோட் பண்ணுறோம், அதில் காசு வருதுன்றதுல வந்து அதை விட ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் இதே நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி ஆரம்பிக்கும் போது நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வரணும்னு சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அதே மாதிரி 4000 மணித்தியாலங்கள் உங்களோட வீடியோஸை எல்லாரும் பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ், அதாவது இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் கட்டிட்டு போகிற ரீல்ஸ் மாதிரி யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் வரும், அதுக்கு வந்து 10 மில்லியன் வந்து வியூஸ் போயிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி எலிஜிபிள் ஆனதுக்கு பிறகு அதை வந்து நாங்கள் எங்களுக்கு பேமெண்ட் வர மாதிரி ஒன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் செய்யணும். அதை வார அப்டேட்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஃபேஸ்புக்கை பற்றியே சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக போட்ட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். லாஸ்ட்டாக போட்ட ஃபோட்டோவுக்கு 35,955 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு வந்த பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.21, $0.21, சரியா? அதே மாதிரி இதில் ஒரு வீடியோஸ் ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு வந்து 28,633 வியூஸ் போயிருக்கு. இதுக்கு வந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.56. இது எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபேஸ்புக்கில் நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ தட்டிட்டு போகும்போது இடையில நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த செகண்டில் வந்து ஒரு அட் ஒன்று வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த அட்டிட கணக்குகளை வச்சு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அனுப்புவாங்க. ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் இந்த பேஜில் வந்து நீங்கள் எதை அப்லோட் பண்ணுறதால உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்குமென்னு சொன்னால், ஃபோட்டோஸுக்கு வந்து வேறு லெவலில் வந்து இதில் வந்து உங்களுக்கு கேஷ் வந்து கிடைக்கும். நான் அதில் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் அதில் போட்டிருக்கிறோம் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி, ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கு நான் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டில் வந்து 5,338 வியூஸ் போயிருக்கு. அந்த ஃபோட்டோவுக்கு வந்து கிடைச்ச பேமெண்ட் வந்து $4.52. யோசிச்சு பாருங்க, சும்மா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கு பேமெண்ட் வருது டைக்கில் வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். $4.52 ஸ்ரீலங்கா காசுக்கு 1300 1400 காசு சிம்பிளாக உங்களுக்கு 1400 காசு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதால வருது. அப்போ அப்படியான விஷயங்களை நீங்களும் வந்து செய்யும்போது உங்களுக்கும் அதில் ஒரு பயன் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது வந்து நான் நினச்சிருந்தேன் உங்களுக்கு சொல்லாமே விட்டுருக்கலாம். பட் வந்து நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்கான தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், 3,07,757 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு வந்திருக்கிற பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $2.82 வந்துருக்கு. ஆனால் ஃபோட்டோஸை விட ரீல்ஸுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் பேமெண்ட் வரும். என்ன சொன்னால், ரீல்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணும்போது வந்து யாரையாச்சும் மியூசிக்கை போடுவீங்க, இல்லை யாரையாச்சும் வீடியோஸ் எடுத்து போடக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோக்கெல்லாம் காப்பிரைட் வந்து ஓனரை வந்து கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு வர அவ்வளோ வியூஸுக்கும் வந்து ஓனருக்கு தான் பேமெண்ட் போக தவிர உங்களுக்கு கட்டாயம் வராது. நீங்கள் ஓனாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி, நீங்கள் ஓனாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆகி கொண்டிருக்கும். இதில் பாருங்கள், நான் இன்னொரு காட்டுறேன். இன்னொரு இந்த ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சினிமா பாடலில், இந்த சினிமா பாடலுக்கு 2,11,389 வியூஸ் போயிருக்கு. கிடைச்ச காசு வந்து $0.05. அப்போ அவ்வளோ இந்த இதுக்கு வர அவ்வளவு பேமெண்ட்டும் வந்து காப்பிரைட், அதாவது ஓனருக்கு தான் அந்த சாங் கிரியேட் பண்ண ஓனருக்கு மட்டுமே அந்த பேமெண்ட் போகுமே தவிர உங்களுக்கு வராது. அந்த விஷயத்தை செய்யாதீங்க. இப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்காது. அதே மாதிரி இதை எப்படி கிரியேட் பண்ணணும், இதை எப்படி கிரியேட் பண்ணி எப்படி எலிஜிபிள் ஆகுறது எல்லாம் சொல்லி நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இப்படியும் இருக்குது என்று சொல்லி ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காண்டி இதை அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து, ஆனால் எப்படி எலிஜிபிள் ஆகிறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன், எப்படி கிரியேட் பண்ணி எப்படி எலிஜிபிள் ஆகிறேன்னு சொல்லி. ஸோ வந்து இப்படி விஷயங்கள் இருக்குது. இப்படியான விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால், நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, மற்றவங்களையும் நல்லா வர வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், நீங்கள் போடுற நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் சரி, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் சரி, எவ்வளவு அன்பால் தான் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸையும் லைக்கையும் கொடுக்குறீங்க. ஸோ அதால் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச இப்படியான
பயனளிக்கக்கூடிய மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இனியும் வேறு வீடியோவில் வந்து இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நான் கட்டாயம் போடுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லியும் அடுத்த நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் கேட்குற நீங்கள் போடுற கமெண்ட்ஸை பொறுத்து நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாமா, இது உங்களுக்கு தேவையா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த விஷயம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் வர பேமெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது எல்லா விஷயமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் போடுறேன். ஸோ அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.